காசிங்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் காணாமல் போயிட்டாரு. அவரை தேடிட்டு இருக்கும்போது குப்பமேட்டில் ஒரு பார்சல் இருக்குது. அதை திறந்து பார்த்தா அதில் கோழி கழிவு தான் இருக்கான். இப்போ இவங்க அவருடைய ஃபோன் சிக்னல் கடைசியாக இருந்தால் பீச் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. காசியோட ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருப்பார். இது அவரோட வீடு. காசி அப்பப்போ வருவாராம். காசி 2 நாள் முன்னாடி இங்கே வந்திருப்பாரு. நைட்டு நான் பார்த்தேன், ஆனால் காலையில் நான் எழுந்து பார்க்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த வீட்டில் சிசிடிவி கேமராவும் கிடையாது. அதனால ஓனர் இப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. காசியோட சோஷியல் மீடியாவை ஹேக்கர்ஸ் மூலியமாக ஹேக் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அவரோட மெசேஜ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ இப்போ அவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஹேக்கர்ஸ் கிட்ட காசி வச்சிருந்த லேப்டாப், ஃபோன் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்கள ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள வெறும் சாமி படம் மட்டும்தான் இருக்கிறதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இதுல இருந்து அவருக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஃபுல்லாவே சாமி படம் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் பிரியாங்கிறவங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்காரு. காசி அதிகமா இவங்க கிட்ட பேசியிருக்கிறதால இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருப்பாங்க. பிரியாவோட ஹஸ்பண்ட் துபாயில இருந்திருப்பாரு. இவங்களும் இப்போ துபாய் கிளம்புறதுக்காக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் காசியை பத்தி நாங்க உங்ககிட்ட விசாரிக்க வந்தோம். உங்களுக்கும் காசிக்கும் என்ன பழக்கம்னு கேட்கறாங்க. பிரியா காசியை ஃபர்ஸ்ட் டைமாக ஜிம்மில் தான் பார்த்துருப்பாங்க. இவங்க அவருடைய டவலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் 2 டவலும் சேம் கலரில் இருந்திருக்கும். இவங்களும் சாரி கேட்டிருப்பாங்க. பிரியா ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிக வெயிட்னால அவங்க கையில் சுளுக்கு பிடிக்குது. அப்போ காசி தான் வந்து பிரியாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கும் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு பெயின் அதிகமாகிடுச்சுன்னா நான் ஃபிசியோதெரபிஸ்ட் தான், இதுதான் என் கார்டு, வந்து என்னை கிளினிக்கில் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் இப்போ அவருடைய சோஷியல் அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. இல்லை நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு இவர்கிட்ட வந்து ஃபிசியோதெரப்பியும் எடுத்துக்கிறாங்க. இப்போ வலியும் சுத்தமாக போய் அவங்களுக்கு குணமாயிடுது. அப்போதான் இவங்களுக்கு காசி காணாமல் போன விஷயம் தெரியுது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எதுக்காக காசி காணாமல் போன அன்றைக்கி துபாயிலேருந்து இங்கே வந்து உங்களை கூட மீட் பண்ணாமல் போனாருன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ அவரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி காசியை கொலை பண்ணிட்டு தான் இங்கே யாரும் சரண்டர் ஆகிட்டதா சொல்கிறாங்க. உடனே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா காசியோட ஃப்ரெண்டு வீட்டில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சவர் நான் தான் காசியை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காரு. காசியோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என் பையன் கிடைச்சிட்டான் சார், இப்போ தான் கால் பண்ணி அவன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிட்டதால தான் எங்களுக்கு கால் பண்ண முடியலையா, கேஸை வாபஸ் வாங்க சொன்னான்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு உண்மையிலே காசி தான் ஃபோன் பண்ணியிருப்பாரான்னு சந்தேகமா இருக்கும். அதனால நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. காசி இங்க அவர் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அங்க அனிதான்ற பொண்ணை பாக்குறாரு. அவங்களோட டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. அனிதாவோட ஃப்ரெண்டு காசி கிட்ட சொல்றாங்க, அனிதாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும், ஒரே மாசத்துல அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு பாரு, இதனால அவள் லைஃபே போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. காசியும் நான் அனிதாவை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் டெய்லி ஃபோன் பேசிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. காசியோட பர்த்டேக்கு ஃப்ரெண்டோடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் கூப்பிட்டுருப்பாரு. இவங்களும் போயிருப்பாங்க. அங்க போய் கேக் கட்டிங்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. அனிதா காசிக்கு கேக் கூட்ட போறாங்க. அவர் திடீர்னு சோகமாயிடுறாரு. அனிதா என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி துர்கான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம். ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போனோம். ஆனா திரும்பி வரும்போது நான் மட்டும் தான் வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா. இதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்போ உன்னை கல்யாணத்துல பார்த்தனோ எனக்கு அப்பத்துல இருந்து உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாரு. அனிதாவும் என் லைஃபும் அப்படிதான், ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் காசி காணாம போறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வாட்ச்மேனுக்கு ஒரு பேத்தி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. இவர் தான் படிச்சு வேலைக்கு போற அளவுக்கு வளர்த்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு காசி கிட்ட கேட்டிருப்பாரு. அவர் என்கிட்டயே வேலை இருக்குன்னு சொல்லி அவங்கள வேலைக்கு சேர்த்திருப்பாரு. வேலைக்கு போயிட்டு வந்து கதவு தட்டியிருப்பாரு. ஆனா அவங்க திறந்திருக்க மாட்டாங்க. ஜன்னல்ல பார்த்தா சூசைட் பண்ணிக்க போறாங்க. நீ இறந்துட்டேன்னா நானும் இறந்துருவேன்னு சொல்லியிருப்பாரு. உடனே அவங்க வெளியே வந்துடுறாங்க. துர்காவும் காசியை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்களுக்கு கால் அடிபட்டுரும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவரும் துர்காவும் ஒன்னா இருந்திருப்பாங்க. துர்கா காசியோட மொபைலை எடுத்து பாக்குறாங்க. அதுல நிறைய மெசேஜ் இருக்கு. அதுல ஒரு பொண்ணை இவர் பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாரு. காசி அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி தான் காசு வாங்கியிருப்பாரு. இதை பார்த்ததுமே துர்கா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. காசி என் பெர்மிஷன் இல்லாம என் போன் எதுக்காக எடுத்தேன்னு கேட்கிறாரு. இவர் பர்த்டேக்கு போட்ட ரிங்கையும் கைட்டி தூக்கி போட்டுடுறாங்க. என்ன லவ் பண்றதா சொல்லி எதுக்காக என்ன ஏமாத்தினேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல, நம்ம சந்தோஷமா தான் இருந்தோம்னு சொல்லி இவங்க கூட இருந்ததையும் வீடியோ எடுத்து வச்சு இப்போ அவங்கள மிரட்டுறாரு. துர்கா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடும்னு சூசைட் பண்ணணும்னு பார்த்திருப்பாங்க. அதுக்கு அவங்க தாத்தா நீ கவலைப்படாத, அவனை நானே கொலை பண்றேன்னு சொல்லி இப்போ காசி எங்கன்னு கேட்டதுக்கு நானே அவனை என் கையால கொலை பண்ணி பண்ணிக்கு போட்டுட்டேன்னு சொல்றாரு. போலீஸிங்க ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்னன்னு விசாரிச்சதுக்கு டீச்சருக்கே இவன் சாமி படம் அனுப்பியிருக்கான்னு சொல்றாரு. சாமி படமா அப்படின்னு என்னன்னு கேட்கிறாரு. 18+ வீடியோவை தான் அப்படி சொல்லுவாங்களா. காசி லேப்டாப்ல கூட நிறைய சாமி படம் இருந்திருக்கும். இவர் டவுட் பட்டு ஃபுல்லா ப்ளே பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஜிம்ல மீட் பண்ண பிரியா கிட்ட கூட இவர் க்ளோஸா இருந்து அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. காசியோட லேப்டாப்ல நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. இப்போ அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி விசாரிக்கிறாரு. காசி எல்லா பொண்ணுங்க கிட்டையும் லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி ஒன்னா இருக்கிற வீடியோ காட்டி பணம் வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த விஷயம் நியூஸ்ல வருது. காசியோட அப்பா அம்மாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மக்கள் எல்லாம் இப்போ கல்லாலே அடிச்சிருப்பாங்க. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இப்போ அனிதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அனிதாவும் அவரும் அன்னைக்கு ஒன்னா இருந்திருப்பாங்க. காசிக்கு அவசரமா காசு வேணும்னு அனிதா கிட்ட கேட்டிருப்பாரு. அவங்களும் நகையெல்லாம் வச்சு பணம் கொடுத்திருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஃபோன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பாரு. அனிதா எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, நீ கேட்டேன்னு எங்க அம்மா நகை கூட நான் உனக்கு வச்சு கொடுத்தேன், ஆனா நம்ம லவ்வுக்கு உனக்கு மரியாதையே இல்லைன்னு கேட்கறாங்க. நான் எங்க உன்னை லவ் பண்ணேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். அனிதா கூட ஒன்னா இருந்த வீடியோவையும் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அனிதாவையே மிரட்டி அங்க வந்து அனுப்பிடுறாரு. காசி ஏமாத்திட்டதால ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க காசியை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மினிஸ்டர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி காசி பத்தின எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல
முதல்ல என்கிட்ட தானே சொல்ல சொன்னேன், எதுக்காக நான் நியூஸ்லலாம் சொன்னேன்னு கேட்குறாரு. சார் எனக்கே தெரியாமல் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. காசி வீடியோ எடுத்து வச்சிருந்த பொண்ணுங்கள ஒருத்தவங்க மட்டும் இறந்து போயிருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்து விசாரிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள், அப்போ தானே காசிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபோட ஃபோனில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும். அதில் நான் தெரியாமல் தப்பு பண்ணி அதனால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. திரும்பவும் மீனாட்சி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நான் அவங்க வீடு பூட்டிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. காசி மீனாட்சியோட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு. அந்த குழந்தைக்கும் சரியாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்டோடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அனிதா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லாததாலையும் மீனாட்சி ஏழ்மையில் இருக்கிறதுனால பிரியாக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டதால எல்லாருமா காலியை யூஸ் பண்ணிட்டு அவர் கொலை பண்ணிட்டதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பிரியா காலி கூட ஒன்னா இருந்ததை நினைச்சு குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. அதனால அவர் காலை கூட அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க கூட இந்த வீடியோவை அனுப்பி இவங்களை மிரட்டி 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருப்பாரு. மீனாட்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்கள் தெரியாம தான் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அந்த தப்பையே வச்சு எங்களை எல்லார்கிட்டையும் போய் தப்பா இருக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணா, அதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியா காலியோட அப்பா அம்மாக்கு காலி மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசியிருப்பாங்க. அதனால இவருக்கு 3 பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் காசியை கொலை பண்ணிருப்பீங்க, வாட்ச்மேன் எல்லாம் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்றாரு. அனிதா காலி கிட்ட சண்டை போட்டு அழுதுட்டே போறதா துர்கா பார்த்திருப்பாங்க. அப்பதான் அவரோட ரூம்ல போய் போனை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட வீடியோ இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். வாட்ச்மேனும் துர்காவால மட்டுமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அதனால காசியால பாதிக்கப்பட்ட இவங்க 3 பேரும் ஹெல்ப் கூப்பிட்டுருப்பாரு. காசியால நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள வாட்ச்மேனோட பேத்தி துர்கா சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. பிரியா காசிக்கு கால் பண்ணி எனக்கு ஞாபகமாவே இருக்கு, நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க. காசி பிரியாவா அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க வாட்ச்மேன் கிட்ட யாரையும் வராம பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. மீனாட்சி அனிதாவும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. யாருக்கும் தெரியாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காசி ரெஸ்ட் ரூம் போலான்னு போறாரு. அதுக்குள்ள பிரியா அவரோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் மயக்க மருந்து கலந்துடுறாங்க. இப்ப அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சதுமே காசிக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. காசி அந்த வீட்டுக்கு பின்பக்கமா போயிருப்பாரு. இவங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமா ஆயுதத்தை எடுத்து அவர் அட்டாக் பண்ண போறாங்க. மாஸ்க் போட்டுட்டு ஒரு உருவம் அங்க வரத பாக்குறாங்க. காசி தலையிலேயே அடிச்சு மயக்கமானதும் அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது. எங்களுக்கு அது யாருன்னே தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. நாங்க தெரியாம செஞ்ச தப்புனால எங்க வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. காசியோட லேப்டாப்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் மாட்டிருக்கிறதா இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. மினிஸ்டர் எப்போ ஃபோன் பண்ணாலும் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கேன்னு கதையா விட்டுட்டு இருக்கான் இவன் சொல்லி திட்டுறாரு. இப்போ கூட நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. எனக்கு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கலாய்க்கிறாரு. இறந்து போன பொண்ணோட போன்ல இருந்த வாய்ஸ் மெசேஜை காட்டுறாங்க. அதுல காசி மினிஸ்டர் கூட தப்பா இருக்க சொல்லி கம்பல் பண்ணிருப்பாரு. அதனால தான் அவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க. மினிஸ்டரோ என்னையா நீங்களே ஆள் செட் பண்ணி பேச வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த வீடியோவை காட்டுறாங்க. மினிஸ்டர் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்திருப்பாரு. காசி அவங்கள கம்பல் பண்ணி தான் இவங்க கூட இருக்க வச்சிருப்பாரு. காசி மினிஸ்டர் சொல்ற பொண்ணுங்க கிட்ட கூட தப்பா இருந்து வீடியோ எடுத்து மிரட்டி மினிஸ்டர் கிட்ட தப்பா நடந்துக்க சொல்லியிருப்பாரு. மினிஸ்டர் தான் காசி கொலை பண்ணிட்டதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மினிஸ்டர் சொன்னதுக்கு அவர் அடிச்சு அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. நியூஸ்ல இப்ப இந்த விஷயம் வருது. காசி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம்னு சந்தேகப்படுறதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவருக்கு ஒரே பொண்ணு தான். அவங்க பொண்ணை ரொம்பவே செல்லமா வளர்த்திருப்பாரு. அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா அம்மாக்கு உலகமா இருந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட, அப்பா நீங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ஆனா நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ஒருத்தனை லவ் பண்ணேன், அவனால நான் பிரெக்னென்ட்டாவும் இருக்கேன். ஆனா அவன் என்னைய வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி அவன் சொல்ற ஆளுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்க சொல்றான். அவனை நீங்க சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. மாஸ்க் போட்டு உருவம் காசி அங்க இருந்து கடத்திட்டு போய் கொலை பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. மாஸ்க் போட்டு உருவம் வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் பொண்ணை ஏமாத்தினது காசி தான். அதனால தான் காசியா கொலை பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் தான் கொலையாளின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதோட இந்த படத்தை முடிச்சு